ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட சிவிக்ஸ்ல யூனிட் 1 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நீங்க ஒன் டைம் பார்த்தாலே போதும், அகைன் அண்ட் அகைன் பார்க்கறது கான்செப்ட் புரியாம இருக்கிறதுலாம் இருக்காது. இந்த ஒரு வீடியோ கான்செப்ட் கிளாரிட்டியோட லைன் பை லைனோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1. யூனிட் 1ஓட டாபிக் என்ன? இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஃபார்ம்ல நேஷனாலிட்டின்னு கேட்டா இந்தியன் எழுதுவோம், கரெக்டா? அந்த இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு கண்ட்ரிக்குள்ள நம்ம அடங்குறோம். அப்போ அவ்வளோ பெரிய கண்ட்ரில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் மொழி பேசுறவங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வாழ்றவங்களா இருக்கிற போது அவங்க எல்லாரையுமே ஒரே சட்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு எழுதப்பட்டது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அதை பத்தி பிரீஃபா தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். என்னென்ன படிக்க போறோம்? மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறம் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அது கூட எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பார்க்க போறோம். கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் லா சொல்றாங்க. அதாவது இம்பார்ட்டன்டான லாவா கண்ட்ரிக்கே, ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கே ஒரு இம்பார்ட்டன்டான லா which reflects the fundamental principles on which the government of that country is based. அதாவது எந்த கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அதாவது முக்கியமான நோக்கங்கள் அதெல்லாம் இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்கு, இந்தியாவோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்கணும், பாவர்ட்டி ரேஷியோ இல்லாம இருக்கணும், ஈக்குவலிட்டியா இருக்கணும், இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் நமக்கு மெயினா. இதே யூஎஸ்ல போய் பார்த்தோம்னா இதே தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ கண்ட்ரிக்கு கண்ட்ரி அவங்களோட தேவை எல்லாமே மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷன் ப்ராக்ரஸ். ஒரு நேஷன் மேல ஏறுறதுக்கு மெயினான ப்ராக்ரஸே இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல இருந்து தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம எடுத்தோம். ஓகேவா? த நீட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் எதுக்கு வேணும்? ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் ஹாவ் அ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தெம். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்னா என்ன? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. ஓகேவா? அவங்க எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்டியூஷன்ற ஒண்ணு இருக்குமா, அதுதான் ப்ராப்பரா கவர்ன் பண்ணுது. இப்ப நம்ம இந்தியால கான்ஸ்டியூஷன் இருக்கா, சட்டப்படி தானே எல்லா விஷயமே நடக்குது. ஒரு சிஎம் சூஸ் பண்ணாலோ இல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி யாரை சூஸ் பண்ணாலுமே சட்டப்படி யார் முன்னாடி நின்று பதவி பிரமாணம் செய்யணும், எத்தனை நாள் அவங்க இருக்கணும், எத்தனை நாள் கழிச்சு எலெக்ஷன் வரணும்னு இது எல்லாமே கரெக்டா அந்த கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்குல்ல, அதுதான் இது. A constitution puts down certain principles that form the basis of any kind of state that we as citizens desire to live in. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு தேவையான, அதாவது எந்த ஒரு சிட்டிசன் எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கானோ அதுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் எல்லாமே வடிவமைச்சிருக்குன்னு சொல்றாங்க. A constitution tells us the fundamental nature of our society. நம்ம சொசைட்டிக்கு முக்கியமா என்ன தேவை, ஃபண்டமெண்டல் நேச்சர் என்னென்ன தேவையோ அதைத்தான் சொல்றாங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இதோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஒரு பெரிய புக் எழுத சொல்றாங்க, ஒரே ஒருத்தர் எழுதிட முடியுமா? ஒரு 4-5 பேர் கும்பல் சேர்த்துக்கிட்டு அப்படித்தானே எழுதணும். ஸோ கான்ஸ்டியூஷன்ன்றது இந்தியாவோட ஒரு சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகத்தை எழுதுறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது ஒன்று செட்டப் பண்றாங்க. எதுக்கு கீழே? அண்டர் த கேபினட் மிஷன் பிளான் 1946. அந்த பிளானுக்கு கீழே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு செட் பண்றாங்க. எதுக்காக? கான்ஸ்டியூஷன் எழுதுங்கப்பா இந்தியாக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 389 மெம்பர்ஸ் ரெப்ரசன்டிங் ப்ரொவின்சஸ் 292, states 93, chief commission provinces 3, பலுச்சிஸ்தான் 1. ப்ரொவின்சஸ்னா என்ன? பிரிட்டிஷ் பிரிச்சு வச்சிருந்தாங்கல்ல நம்ம இந்தியாவை ஸ்டேட்டா, அதுதான் ப்ரொவின்சஸ். ஸ்டேட்ஸ்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அந்த பிரிட்டிஷ் இருந்த பீரியட்லயும் மன்னர்கள் ஆட்சியெல்லாம் நடைபெற்றது இல்லையா, அதுதான் இந்த 93. சீஃப் கமிஷனர் ப்ரொவின்ஸ் அப்படின்னா டெல்லி, அப்புறம் இந்த சில இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் எல்லாமே சீஃப் ப்ரொவின்சஸ்ல வரும். பலுச்சிஸ்தான் அப்படின்றது எங்க இருக்கு? நான் பேசுறது பிரியாத இந்தியா, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ பாகிஸ்தானும் இந்தியா தான். ஓகேங்களா? பாகிஸ்தானுக்கு அந்த சைட்ல இருக்கு இல்லையா பலுச்சிஸ்தான், அதுதான். அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா December 9, 1946. அப்ப நடந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு ஹெட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணலாம்,
நம்மளோட கான்ஸ்டியூஷன் எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கணும், எந்த ஒரு பெரிய புக்கு எழுதுனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சினாப்சிஸ்ன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல பேராகிராஃப் எழுத போனா, ஸோ அதே போல கான்ஸ்டியூஷனுக்கும் இருந்தது. அதெல்லாம் தான் இங்கே வரும். டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா, the oldest member, was elected as the temporary president of the assembly. டெம்பரரியா அந்த அசம்பிளிக்கு பிரசிடென்ட்டா யார் இருக்கா? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஆனா while the work was in progress, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா died. அவர் இறந்து போயிடுறாரு வேலை செய்யும் போதே. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was elected as the president of the assembly. அதனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்றாரு? பிரசிடென்ட்டா அந்த அசம்பிளிக்கு எலெக்ட் செய்யப்படுறாரு. பிரசிடென்ட் இருந்தா வைஸ் பிரசிடென்ட்டும் இருப்பாங்கல்ல. ஸோ சிமிலர்லி போத் ஹெச்.சி. முகர்ஜி அண்ட் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேருமே எலெக்டட் ஆஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி. எலெக்ட் செய்யப்படுறாங்க வைஸ் பிரசிடென்ட்டா. அசம்பிளி வந்து met for 11 sessions along with 166 days of meetings. நிறைய செஷன்ஸ் போகுது, 11 செஷன்ஸ் போகுது, 166 மீட்டிங் போகுது. எதுக்கு? கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்றதுக்காக. ஒரு சின்ன புக் எழுதவே நமக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஒரு சின்ன பேராகிராஃப் எக்ஸாம்ல கரெக்டா எல்லா கதையும் சேர்த்த மாதிரி எழுதுறதுக்கே நமக்கு வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லா எழுதுறவங்க இன்னும் யோசிச்சு எழுதினாங்கன்னா ½ hour கூட போயிடும். ஓகேங்களா? அதுக்கே அப்படி ஆகுதுன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ண வேண்டிய ஒரு கான்ஸ்டியூஷன் எவ்வளோ நாள் ஆகும்? அதுதான் இங்க சொல்றாங்க. 2000+ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னா மாற்றம். இல்ல இது வேணாம், இல்ல அது வேணாம், மாத்துங்க, இந்த லா இப்படி பண்ணுங்க, அந்த லா அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான். Some of them were accepted. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. அதாவது சில விஷயம்லாம் கான்ஸ்டியூஷன்ல அந்த டிராஃப்ட்ல இருந்து அக்செப்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் நிறைய கமிட்டி கூட வேலை பார்க்குது. புது ஐடியாஸ்லாம் எடுத்துக்க. கடைசியா இந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றது யாரு? டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி வந்து யாரோட ஹெட் கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனாலதான் இவரை நம்ம என்ன சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இவரோட தலைமையில உள்ள கமிட்டி தான் கான்ஸ்டியூஷன் நமக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. After the draft had been discussed by the people, the press, the provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. அதாவது டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு, மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான்ப்பா நம்ம கான்ஸ்டியூஷன். ஏன்னா நம்ம மக்கள் தானே மெயின், அதனால மக்கள் கிட்ட கொடுக்குறோம். நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு, பிரஸ் கிட்ட கொடுக்குறோம், அதாவது டிஸ்கஸ் பண்றதுக்காக. அசம்பிளிஸ்ல வைக்கிறோம், மற்ற எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். எல்லாம் ஓகே ஆகி கான்ஸ்டியூஷன் இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அடாப்ட் ஆன டேட் என்ன? November 26, 1949. ஓகே. அப்ப அதுல அந்த கான்ஸ்டியூஷன்ல எத்தனை இருக்கு? ஒரு பிரியாம்பிள் இருக்கு, 22 பார்ட்ஸ் இருக்கு, 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 8 ஷெட்யூல்ஸ் இருக்கு. இது என்ன மேம் இத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதுனாலே ஒரு குட்டியா ஒரு சினாப்சிஸ் போட்டு டாபிக்கா நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதே போலதான் இது. இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், கான்ஸ்டியூஷன் இருக்கு, பேஜ் நம்பர் 7ல பாருங்க, பேஜ் நம்பர் 8ல பாருங்க அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? இதே ஆர்டிகல் 108ல பாருங்க, ஆர்டிகல் 14/1 அதுல பாருங்க. அந்த மாதிரிலாம் ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லும் போது ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இது எல்லாமே பிரிச்சு வச்சது. The drafted constitution came into force on 26th January 1950. அதாவது அடாப்ட்லாம் பண்ணியாச்சு, மக்களுக்கு அது ஃபோர்ஸ்ல வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 26th January 1950. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரிபப்ளிக் டேன்னு சொல்றோம். ஓகேவா? இதுல ஒரு சின்ன டூ யூ நோ வந்து இருக்கு. பிரேம் பிஹாரி நரைன் ரைஸ்வாதா அப்படின்றவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர்னா என்ன? அந்த இட்டாலிக் வாய்ஸ்ல எல்லாம் எழுதுவாங்க இல்லையா? இட்டாலிக் இல்ல, எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லயும் எழுதுவாங்க இல்லையா? அவங்க தான் கேலிகிராஃபர். அப்பெல்லாம் வந்து டைப் ரைட்டிங்லாம் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷனா டைப் பண்ணிடலாம்ப்பான்ட்டு அப்பெல்லாம் எழுதுனாங்க. அந்த எழுதின ஒரு பேர் தான் பிரேம் பிஹாரி நரைன் ரைஸ்வாதா. நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஒரிஜினலா கைப்பட எழுதும் போது இட்டாலிக் ஸ்டைல்ல தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் salient features of Indian Constitution. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? lengthiest of all written constitution of the world. உலகத்துல இருக்க எல்லா கான்ஸ்டியூஷனோட லென்த்தியஸ்டானது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்றாங்க.
It has borrowed most of its provisions from the constitutions of various countries. அதாவது நம்ம கண்ட்ரி இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மற்ற கண்ட்ரீஸ்லாம் இண்டிபெண்ட் ஆகிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து நமக்கு தேவையானதை நம்ம பாரோ பண்ணிக்கிறோம், அதாவது கடன் மாதிரி வாங்கி வச்சுக்கிறோம். ஓகே, இட் இஸ் பார்ட்டிலி ரிகிட் அண்ட் பார்ட்டிலி ஃபிளெக்சிபிள். பாதி கஷ்டமா மாற்றவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். மீதி பாதி கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மாத்திக்கிற மாதிரியும் இருக்கும்னு சொல்றாங்க. It establishes a federal system of government. Federal system of government என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு நம்மளோட மக்கள் ஆட்சிக்கு எவ்வளவு ஈஸியா வந்து ஹெல்ப் பண்றாங்க. தட் இஸ் கால்ட் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இட் மேக்ஸ் இந்தியா as a செகுலர் ஸ்டேட். செகுலர் ஸ்டேட்னா எம்மதமும் சம்மதம், எம்மொழியும் சம்மதம் அப்படின்ற கான்செப்ட்ல இந்தியால யார் வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செகுலர் ஸ்டேட்டா மாத்துது. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது நமக்குன்னு சுப்ரீம் கோர்ட், நமக்குன்னு ஹை கோர்ட், நமக்குன்னு ஒரு தனியான ஜுடிஷியரி இருக்கு. அதாவது யார் தப்பு பண்ணாலுமே அந்த ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்கலான்ற மாதிரி. ஓகே, இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அப்படின்னா என்ன? அதாவது ஓட் போடுற ரைட். ஓகேவா? 18 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிடுச்சா, நீங்க வந்து ஓட் போடலாம். எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் உங்களுக்கு கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கணும், நீங்க இந்த ஜெண்டர்ல இருக்கணும், நீங்க இந்த படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது. உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சா நீங்க வந்து யூ ஹேவ் ஆல் ரைட் டு ஓட். தட் இஸ் கால்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரியாம்பிள். கான்ஸ்டியூஷனோட பார்ட் வந்து பார்த்தோமா, அதுல அந்த செக்ஷனா இருந்ததுல பிரியாம்பிள்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். பிரியாம்பிள் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்கு அவ்வளோ பெரிய புக்குக்கு ஒரு குட்டியான இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த பிரியாம்பிள் அப்படின்றது. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட ஐடியா என்ன, நம்மளோட நோக்கம் என்ன, நம்மளோட கண்ட்ரியோட பேசிக்கான பிரின்சிபல்ஸ் என்ன, அதாவது இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கணும்ப்பா இந்த கண்ட்ரில அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட பிரியாம்பிள். எல்லா புக்கோட, எல்லா டிஎன்பிஎஸ்சி புக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பிரியாம்பிள்னு ஒன்று இருக்கும். அது படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? It has a great value and has been described as key to the constitution. நம்மளோட பெரிய கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு சாவியே அந்த பிரியாம்பிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சரி, இந்த பிரியாம்பிள் சொல்லிட்டீங்க, இதை யார் கொண்டு வந்தா, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா வந்துச்சு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ன்றது யார் டிராஃப்ட் பண்றா? ஜவஹர்லால் நேரு அந்த மீட்டிங்ல வந்து சொல்றாரு, ஓகேப்பா நமக்குன்னு ஒரு கண்ட்ரி வந்தாச்சு, நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரியை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு சொல்றாங்க. அது பீப்புள் எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜான்வரி 22, 1947 அந்த அசம்பிளில உள்ளவங்க எல்லாருமே சரி ஓகே இந்தியா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி பிரியாம்பிள் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஓகேவா? நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கீ, ரொம்ப முக்கியம், இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சொல்லிட்டோம். இது அமெண்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்க தானே சொன்னீங்க கான்ஸ்டியூஷன் ஃபிளெக்சிபிள்னு சொல்லிட்டு. ஸோ மெயினான விஷயத்தையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா பண்ணியிருக்காங்க, வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும்தான். பிரியாம்பிளை வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கீழே வந்து ஒரு 3 விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன? சோஷலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி. சோஷலிஸ்ட்னா என்ன? சமத்துவம், எல்லாருக்குமே ஈக்குவலா, ஏழை பணக்காரன் அப்படிலாம் இல்லாம ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவலான லைஃப் ஸ்டைல்ஸ் அமைச்சு தரணும். செகுலர்னா மதச்சார்பின்மை, எந்த மதம் எந்த ரிலிஜியன் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்றோம். இன்டெகிரிட்டினா என்ன? நேர்மையா ஒத்துமையா அப்படின்னு இருக்கிறதுன்ற கான்செப்ட். ஓகேவா? இந்த பிரியாம்பிள் அப்படின்ற ஒரு விஷயமே எதுல இருந்து தொடங்குதான்? வி அப்படின்னு தான் வந்து தொடங்குது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம ஆட்சி பண்ற மாதிரி மக்கள் ஆட்சின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ பிரியாம்பிள் வந்து எப்படி தொடங்குது? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் thus we can say that the people of India are the source of our constitution. நம்ம கான்ஸ்டியூஷனோட மெயின் சோர்ஸே நம்ம பீப்புள் தான் அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன? sovereign, socialist, secular, democratic republicனா நம்ம இந்தியாவோட கேரக்டரிஸ்டிக் சொல்றாங்க. நம்ம ரிப்பப்ளிக் ஆயிட்டோம், யார் கீழயும் இல்ல, டெமோக்ராட்டிக், நம்ம மக்கள் ஆட்சியா இருக்கும், நம்ம மதச்சார்பின்மையா இருக்கும், எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம இந்தியா வந்து இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் sovereign, socialist, secular, democratic republic. ஓகே, பிரியாம்பிளோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இந்தியன் சிட்டிசனுக்குமே சோஷியலாவும் சரி, எக்கனாமிக்காவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி ஜஸ்டிஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எங்க போறோம்? கோர்ட்டுக்கு போறோமா? நியாயம் கிடைக்குதா? ஸோ அதைத்தான் வந்து எல்லா ரீதியிலையுமே உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பிரியாம்பிளோட மெயின் கான்செப்ட். ஓகே, இதுல ஒரு சின்ன டூயூனோ இருக்கு. ஓகே, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த வேர்ட்லாம் வந்து பிரியாம்பிள்ல இருக்கும். ஓகேவா?
அந்த வேர்ட் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 இருந்து தான் எடுத்திருக்கோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும்போது இந்த வேர்ட்லாம் தான் அங்க புரட்சிகரமா வெடிச்சிருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு, இது நமக்கும் சூட் ஆகும்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், நம்மளும் அதை எடுத்து வச்சுட்டோம். ஓகே, they are given importance in the preamble of our constitution. நம்ம கான்ஸ்டியூஷன்ல அந்த பிரியாம்பிள்ல இந்த 3 வேர்டுக்குமே ஒரு மேஜரான இம்பாக்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப். நம்மளாம் யாரு, இந்தியன் சிட்டிசன் சொல்றோம்ல, நேஷனல் ஏதாவது ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க, நேஷனாலிட்டின்னா இந்தியன் நம்ம எழுதுறோம். ஸோ அதுல நம்ம இந்தியன் சிட்டிசனா இருக்கோம். ஓகேவா, தட் இஸ் வை வி ஆர் ரைட்டிங் இட் ஆஸ் அ வி ஆர் இந்தியன் சிட்டிசன். ஓகே, சிட்டிசன் அப்படின்ற வேர்ட் வந்து எங்க இருந்து டெரைவ் ஆயிருக்குன்னா லாட்டின் வேர்ட்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. அப்படின்னா சிவிஸ் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா, இந்த சிட்டிசன் அப்படின்னா என்னன்னா ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்தியா அப்படின்னா அதுக்குள்ள நீ இருந்தனா தட் இஸ் கால் சிட்டிசன், அந்த ஏரியாவோட சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் இந்தியா. இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இந்தியாவில். ஓகேவா, இப்போ தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இந்தியாவுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இருக்கா? கிடையாது. நான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே ஐ எம் அன் இந்தியன். நான் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? Article 5 to 11 under part 2 of the constitution deals with citizenship. Citizenship-ஓட ரூல்ஸ், யார் சிட்டிசன்ஷிப் அட்டைன் பண்ணுவா, இதை பத்தி எல்லாம் எந்த லால வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா provides for accusation and loss of citizenship after the commencement of constitution. This act has been amended so far 9 times. அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா என்ன, யாரெல்லாம் சிட்டிசன் வாங்கலாம், அக்யூசேஷன் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் போயிடும், இந்தியனோட சிட்டிசன்ஷிப் போயிடும் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 9 டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு மேஜரான ஒரு திங். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், இப்போ யாரெல்லாம் இந்தியன்னு போட்டுக்கலாம் அப்படின்ற பார்க்குறோம். According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. Methods பார்க்கலாமா? 4 மெத்தட் இருக்குப்பா. By birth, நீங்க இங்கேயே பிறந்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். By descent, இப்போ ஜான்வரி 26, 1950க்கு அப்புறமாவோ, இல்ல எங்களோட தாத்தா இருக்காங்க, எங்களோட அப்பா இங்க தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு உங்களோட டெசென்ட் அந்த வம்சாவழி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். By registration, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியனு, இல்லை உங்க ஒய்ஃப் வந்து இந்தியன் அப்படின்னா அதன் மூலியமா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபாரினர் வந்து நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறதா நேச்சுரலைசேஷன். ஓகே, ஃபாரினர்ஸ் கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருக்கும், நீங்க இத்தனை வருஷம் இருக்கணும், நீங்க அத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் த டெரிட்டரி. In the event of certain territory being added to the territory of India, அதாவது இப்போ வந்து இந்தியான்றது நமக்கு வந்து இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா, இப்போ திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குட்டியா இருக்க கண்ட்ரி வந்து இதுவும் நம்ம இந்தியா தான் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க இருக்க மக்கள் யாரு, அவங்களும் இந்தியன்ஸ் தான், அவங்களும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகிரும். ஓகேவா, அதுதான் நம்ம ஒரு டெரிட்டரியை வந்து அக்யூர் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து போய் இருக்கும். அப்போ அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸா மாறிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் எப்படி எல்லாம் நம்ம இழக்கலாம், அதே இந்த 1955 ஆக்ட் தான் வந்து நமக்கு சொல்லுது. எதன் மூலயமா பாத்தீங்கன்னா 3 வழி: ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். ரெனன்சியேஷன்னா வாலண்டியரா இல்லைங்க எனக்கு வேண்டாம், நான் வந்து யூகேலயா யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா வேணாம்னு சொல்றேன். டெர்மினேஷன்னா நம்ம இந்தியா கிட்ட சொல்லாமலே அவங்க ஒரு கண்ட்ரில போய் இருந்து வாழ்ந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம கண்ட்ரி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காவே அவங்களை டெர்மினேட் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் டெர்மினேஷன். நெக்ஸ்ட் டிப்ரிவேஷன். டிப்ரிவேஷன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எனிமி கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல நம்மளோட கண்ட்ரியை வந்து டெமாலிஷ் பண்ற மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை, தேச துரோகம் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கண்ட்ரியை விட்டு துரத்திடுவாங்க. ஓகே, ஃப்ராடாலேயோ இல்லை ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷனாலேயோ இல்லை வந்து எனிமி கண்ட்ரிஸ் கூட நம்ம ஏதாவது ஒரு ரிலேஷன் வச்சிருக்கோம் அப்படின்றதாலேயோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தூக்குறது மட்டும் இல்லாமல் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 2 இயர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு மேஜரான கான்செப்ட் வர போகிறோம், தட் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, முக்கியமான உரிமைகள். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றது வந்து
கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, ஆனா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி புக்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸா மட்டும் இல்ல, இந்தியன் சிட்டிசனாவுமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enshrined in part 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 3ல இது இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிகல்ஸ் 12ல இருந்து 35 வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. The framers of the constitution derived inspiration from the constitution of USA. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? யூஎஸ்ஏல இது மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம கண்ட்ரிலயும் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பாரோ பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏ கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரிஜினலி the constitution provided for 7 fundamental rights. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லும் போது 7 இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இப்போ பிரசன்ட்ல வெறும் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இருக்கு. Part 3 of the Constitution is rightly described as Magna Carta of India. Part 3 தான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதை Magna Carta of India அப்படின்னு நம்ம ஸ்டேட் பண்றோம்னு சொல்லிட்டேன். Magna Carta of Indiaனா என்ன? No one is above the law. அதாவது எல்லாருமே சமம். மக்களா இருக்கிற உங்களுக்கு கொடுக்குற பவர் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இன்னொரு பேர் நம்ம வைக்கிறதா இந்த Magna Carta of India. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா பர்சன்ஸ்க்குமே அவைலபிள் ஆகும். சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வெறும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்னா என்ன? ஏதோ ஒரு சட்ட ரீதியா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு ஜுடிஷியரியில இருந்தோ கான்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு என்னென்ன ரெமெடிஸ் கொடுக்குது அப்படின்றது தான். ஆர்டிகல் 32 வந்து இதை நமக்கு சொல்லுது. A writ is an order or a command issued by a court in writing under its seal. ரிட்டன்றது தான் இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ல வர மெயின் பாயிண்ட். இப்போ படத்துலலாம் அதிகமா சொல்லுவாங்க ஹேபியஸ் கார்பஸ் போடுங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து தொலைஞ்சிட்டாங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் போடுங்கன்னு. இதெல்லாம் எதுக்கு? ஒரு பர்சன் தொலைச்சிட்டாங்க, ஒரு ஒரு பர்சன் வந்து காணோம், போலீஸ் கஸ்டடியில எடுத்து ஒரு பர்சன் வந்து காணோம். போலீஸ்ன்றவங்க வந்து ஒரு நார்மல் மக்களை விட ஹையரா வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எங்க போகணும்னு தெரில, எங்கேயா போனாலுமே போலீஸ் தான் வந்து நிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பின்பம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கும் மேல இருக்கிறது தான் இந்த ரிட்டு. எல்லா மக்களுக்குமே இருக்கு. ஸோ அப்போ போய் உடனே கோர்ட்ல போய் ஹேபியஸ் கார்பஸ் போட்டுருவாங்க. அப்போ போலீஸே என்ன பண்ணுவோம், தொலைஞ்ச பீப்புளை வந்து தேடி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் இந்த கான்செப்ட். மோஸ்ட்லி மூவிஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, it is in the nature of command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. அதாவது சில கமாண்ட் போடும், இது நீங்க பண்ணுங்க, இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு கோர்ட் வந்து டைரக்டா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரூல் போடும். Both the Supreme Court and the High Court are empowered to issue 5 kinds of writ. நமக்கு ரொம்ப 5 கைண்ட் ஆஃப் ரிட் வந்து இருக்கு. அது 5 கைண்டையுமே சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் போடலாம், ஹை கோர்ட்டுமே நீங்க ஆர்டர் போடலாம்னு சொல்றாங்க. That is why Supreme Court is called என்ன சொல்றாங்க, கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட பெரிய கார்டியனே யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். இப்போ ஏதோ உனக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்குப்பா, ஃபண்டமெண்டல் ரைட்ல உனக்கு இருக்கு, உனக்கு அது தரல இல்லை நடக்கல, உனக்கு அது கொடுமை நடந்துச்சுன்னா டைரக்டா நீ கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்டுக்கே கூட நீங்க டைரக்டா போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்டு உடனே அந்த கேஸ் எடுத்து உடனே நமக்கு நீதி வாங்கி வந்து தருவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை சுப்ரீம் கோர்ட்டை கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. Ambedkar என்ன சொல்றாரு, Article 32 தான்ப்பா மெயினே, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே அதுதான். உனக்கு வந்து நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது மற்ற ஆர்டிகல் சொல்லுது, ஆனா இந்த 32ன்றது என்ன சொல்லுது, ஹார்ட் அண்ட் சோல். உனக்கு தப்பு நடந்துட்டா எப்படி அதுக்கு நீ மீண்டு வரதுன்றத வந்து சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 32ன்னு சொல்றாங்க. ஓகே, என்னென்ன ரிட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ்னா ஏதாவது இல்லீகல் அரெஸ்ட் நடந்துருது, உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஹேபியஸ் கார்பஸ் யூஸ் பண்ணி பீப்புளை வந்து நம்ம காப்பாற்றலாம். நெக்ஸ்ட் மேண்டமஸ். மேண்டமஸ்னா it protects the petitioner who requires legal help to get his work done by the respective public authorities. இப்போ நீங்க போய் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஷன் கார்டோ ஒரு ஆதார் கார்டோ நீங்க வந்து உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ட கேட்குறீங்க, அவங்க வந்து தர முடியாது, சம்திங் பிரைபோ வாட் எவர் இட் குட் பி, அந்த மாதிரி கேட்குறாங்கன்ற டைம்ல மேண்டமஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உடனே அந்த வேலை முடிஞ்சு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன்னா இட் ப்ரொஹிபிட்ஸ் a subordinate court from acting beyond its jurisdiction. இப்போ சென்னையில் நடக்கிற விஷயத்துக்கு மதுரை கோர்ட் வந்து ஏதோ ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசிஷன் வந்து மேக் பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் நீங்க கேட்டீங்கன்னா இது சென்னையில தான் நடக்குது, நீங்க ஏன் மதுரை வந்து டிசைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ
உங்க ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உங்க எல்லையை மீறி நீங்க வந்து நீதி கொடுக்காதீங்க, நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு வராதீங்க அப்படின்னு ப்ரொஹிபிட் பண்றது தான் இந்த ப்ரொஹிபிஷன். நெக்ஸ்ட் certiorari. It quashes an order issued by the subordinate court by overstepping its jurisdiction. அதாவது தனக்கு கீழே ஒரு கோர்ட் ஏதோ ஒரு தப்பான ஒரு டிசிஷன் வந்து சொல்லிருச்சு அப்படின்னா அதை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா ரைட்டுமே இருக்கு. ஓகே, அதுதான் இந்த certiorari. நெக்ஸ்ட் quo warranto. It prevents assumption of public office through illegal manner. ஒருத்தவங்க இல்லீகல் மேனர் மூலயமா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் இந்த 5 ரிட்டு. இந்த 5 ரிட்டை வந்து மறுபடியும் சொல்றேன், கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது பீப்புளை இல்லீகல் அரெஸ்ட்ல இருந்து சேவ் பண்ணிக்கும். மேண்டமஸ் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் ஏதாவது ஒருத்தவங்க போடுறாங்க, எனக்கு லீகலா இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது சீக்கிரமா நடத்தி கொடுக்கும். ப்ரொஹிபிஷன்னா ஒரு கோர்ட் வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேல ஆக்ட் பண்ணாம தடுக்கும். செட்ரியோராரி அப்படின்னா சபார்டினேட் கொடுத்த தப்பான ஆர்டரோ இல்லை தேவையில்லாத ஆர்டரோ குவாஷ் பண்ணிரும். கியோ வாரண்டோ அப்படின்னா அந்த பப்ளிக் ஆஃபீஸை அவசர அவசரமாக ஒருத்தவங்க இல்லீகல் மேனரா ஆக்குபை பண்றதையும் தடுத்துரும். ஓகே, இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரிட். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க சொல்றீங்க, இது எல்லாமே முக்கியம் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தனி பேஜ்ல இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே முக்கியம் தான். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸே நமக்கு சஸ்பெண்ட் ஆகிற பீரியட் ஒன்று இருக்கு. ஓகேவா, அது எந்த பீரியட் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இவ்வளோ நேரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருந்த நீங்களே அது சஸ்பெண்ட் ஆகும்னு சொன்னா எப்படி? அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. When the president makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under Article 19 are automatically suspended. இப்போ பிரசிடென்ட் மட்டும் ஆர்டிகல் 352க்கு கீழே நேஷனல் எமர்ஜென்சின்ற ஒரு விஷயத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டிகல் 19 கீழே இருக்க எல்லா ரைட்டுமே என்ன ரத்து செய்யப்படும். ஆர்டிகல் 19ல என்ன இருக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, அது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்தியாக்குள்ள ஃபுல் வார் நடக்குது. வார் வந்து நமக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு மத பிரச்சனையோ மொழி பிரச்சனையோ இல்லை பண பிரச்சனையோ ஏதோ ஒன்று நடக்குது. ஓகேவா, அந்த டைம்ல நமக்கு நேஷனல் எமர்ஜென்சின்னு ஒன்று பிரசிடென்டால மட்டும்தான் போட முடியும். போட்டுடுறாங்க. போட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும்? ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன? இப்போ நீங்க ரோட்ல வந்து கும்பலா நின்று பேசுறீங்க, கும்பலா வந்து ஃப்ரீடமா யார் மேல வேணா கருத்து வந்து நம்ம சொல்றோம், இல்லை இவங்க பண்ண தப்பு இல்லை அவங்க பண்ண தப்புன்னு நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ எந்த ஒரு சோஷியல் மீடியாஸ்லயோ இல்லை பேச்சு வாக்குலயோ பேசுறோம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்க ரைட். ஓகேவா, உங்களுக்கு இருக்க ஒரு செமையான ஒரு விஷயம், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஒரு விஷயம், அது எல்லாமே அந்த டைம்ல ரத்து செய்யப்படும். ஆட்டோமேட்டிக்காவே அது ரத்தாயிடும். எமர்ஜென்சி போட்டிருக்க டைம்ல கும்பலா நின்று ஏன் எமர்ஜென்சி போட்டாங்க, இது தப்பு தானே அப்படின்னு பேசினாலே உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் எலிஜிபிளும் வந்து இருக்கு. ஓகே, அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ். 19 மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகும். மற்ற ரைட்டும் பிரசிடென்ட் நினைச்சா சஸ்பெண்ட் பண்ணிடலாம். இல்லை இப்போதைக்கு இது வேண்டாம், இல்லை இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, these orders must be approved by the parliament. ஆனா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் பிரசிடென்டால போட முடியும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றோம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்க இருக்கும்? யூஎஸ்ஏல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கவர்மெண்டே நினைச்சாலுமே உங்களால இந்த ரைட்ஸை வந்து எடுக்க முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியாது. ஆனா கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு என்ன பண்ணலாம், எடுக்கலான்ற மாதிரி சொல்றோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. கோர்ட் வந்து சொல்லலாம் இந்த லா படி இது இருக்கு, இந்த லா படி அது தப்பு அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ணலாம் கோர்ட். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து எந்த கோர்ட்லயுமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு லீகல் சாங்ஷன்ஸ் வந்து இருக்கு, லீகலா நம்ம வந்து பேசலாம். ஆனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்தவரையில மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டான்சஸ், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி கவர்னன்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு மாரலா தான் உங்களுக்கு இருக்குமே தவிர லீகலா நீங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து எடுத்துட்டு போக முடியாது. ஓகே, தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் கண்ட்ரி. நம்மளோட பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணுது. ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ் என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஒரு சோஷியலாகவும்
எக்கனாமிக்காவோ ஒரு டெமோக்ராட்டிக்கா, அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலா போறதை வந்து நம்ம இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ரைட், 6 ரைட் இருக்குன்னு பேசணுமா? ஃபர்ஸ்ட் ரைட், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? எல்லாருமே சமம்பா, எல்லாருமே ஈக்குவல் தான், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது? ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். யாரையுமே கலரை வச்சோ இல்லை வந்து ஃபினான்ஸை வச்சோ இல்லை ஜெண்டரை வச்சோ எதை ரிலீஜனு கேஸ்ட் எதை வச்சையுமே அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ தள்ளி வைக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புல எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமை ஒரு குற்றம்னு சொல்றோமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து ஸ்லிப்பர் போடக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டின்றதே இருக்கக்கூடாதுன்றது சொல்றாங்க. அதனால இங்க அபாலிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த அவங்கவுங்க பேருக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சுக்கவே கூடாது. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஆர்மி பர்சன், கர்னல், லெப்டினன்ட் கர்னல் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். படிப்பாலையோ மிலிட்ரியாலேயோ நீங்க வந்து ஒரு டைட்டில் ஏர்ன் பண்றீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். பட் மற்றபடி இந்த கேஸ்ட் நேம் வச்சோ இல்ல ரிலீஜன் நேம் வச்சோ இல்ல வேற ஏதாவது உங்களோட ரீஜன் நேம் வச்சோ எந்த டைட்டில்ஸுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம். நமக்கு இந்த இந்தியாவில் என்னென்னலாம் ஃப்ரீடம் இருக்கு? ஆக்சுவலி நமக்கே தெரியாம இந்த ஃப்ரீடம் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா, ஃப்ரீடம். ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், freedom of expression, freedom of assembly, association, movement of residence and profession. நீங்க வந்து என்ன வேணா பேசலாம், தப்பா பேசக்கூடாது. ஓகே, நீங்க வந்து யார் மேல வேணா கருத்து வைக்கலாம், கும்பலா நிக்கலாம், ஒரு அசோசியேஷனை நீங்க கிரியேட் பண்ணலாம், ஒரு அசம்பிளி வந்து நீங்க நடத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். இதெல்லாமே நமக்கு இருக்க ஃப்ரீடம்ஸ். ஓகேங்களா. ஆர்டிகல் 20 protection in respect of conviction for offenses. நீங்க ஒரு அஃபென்ஸே பண்ணல, உங்களை ஆனா வந்து ஒருத்தவங்க நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆர்டிகல் 20 மூலயமா நீங்க வந்து நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நம்மளோட லைஃபையும் நம்மளோட பர்சனல் லிபர்ட்டியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மேரேஜ் ஸ்பௌஸை நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட லைஃப்ல என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், உங்களுக்கு என்ன லிபர்ட்டி இருக்குன்றதை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே. ஓகே, ஆர்டிகல் 21A வந்து ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அதாவது ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னா நம்ம நிறைய சைல்ட் லேபர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால இதை நடுவில் ஆட் பண்ணாங்க. 6லேருந்து 14 வயசு வரையும் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். இப்போ வந்து உங்களை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களை தேவையில்லாம வந்து ஒரு ஜெயிலில் வைக்கக்கூடாது அப்படின்றது சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 22ன்றது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் அழிக்கிறது, அந்த அழிக்காம இருக்கிறதுக்காக ஒரு ரைட். ஓகே, ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கக்கூடாது. அதே மாதிரி இங்க இருந்து கடத்தி மக்களை ஃபோர்ஸ் லேபரா வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்துச்சு. ஸோ அதனால நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபண்டமெண்டல் ரைட்டை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஃபேக்டரிஸ். குழந்தை தொழிலாளர்கள், சைல்ட் லேபர் எங்கேயுமே வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஆர்டிக்கலா மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டு ரிலீஜன். நம்ம இந்தியா செக்குலர்னு நான் சொன்னேன், எந்த மதமும் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது, எந்த ஒரு மொழியும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ ரைட் டு ரிலீஜன் இருக்கணும்ல, அவங்கவுங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்கவுங்களுக்கு சாமி கும்பிடுறதோ இல்லை வழிபாடு பண்றதோ எல்லாமே. நம்ம இந்தியாவில் தீபாவளியும் செலிப்ரேட் பண்றோம், முஹரமும் செலிப்ரேட் பண்றோம், அதுக்கப்புறம் வேற என்ன நியூ இயரு, கிறிஸ்மஸ்ன்னு எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் செக்குலர் ஸ்டேட். ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். உங்க ரிலீஜனை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. யாருமே தப்பு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதாவது ரிலீஜன் மூலியமா வர விஷயத்தெல்லாம் வந்து ஃப்ரீடமா மேனேஜ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு வந்து கூழ் ஊத்துறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் தானே, அதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். ஏதாவது ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கறதோ அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா, ஆர்டிகல் 28
freedom from attending religious instruction or worship in certain educational institution. அதாவது உங்களுக்குன்னு அதாவது ஒரு ரிலீஜனுக்கு இன்ஸ்டிடியூஷன் வச்சு ரிலீஜன் மூலமா ஏதாவது படிப்பு கத்துறீங்க அப்படின்னா அதையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகேவா, ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்போ வந்து நான் வந்து தெலுங்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தமிழ் பீப்புளுக்குள்ள படிக்கிறேன் அப்படின்னா என் லாங்குவேஜை பேசுறதுக்கும் என் லாங்குவேஜ்ல இருந்து நான் படிக்கிறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. அதனால தான் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் இப்போ உங்களுக்கு தமிழ்லயே செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகே, தட் இஸ் கால்ட் ரைட். ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது மைனாரிட்டிஸ் தான் இப்போ ஒரு 100 பேர்ல ஒரு 90 பேர் வந்து தமிழ் ஆளுங்க இருக்காங்க, ஒரு 10 பேர் உருது ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான். நெக்ஸ்ட் என்ன 6th ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 32 அம்பேத்கர் என்ன சொல்றாரு, சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதுதான் ஆர்டிகல் 32 வந்து எல்லாருமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு. இப்போ இதுல ஏதாவது வயலேட் பண்றாங்க, இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போறேன், நீங்க வந்து கருப்பா இருக்கீங்க, நீங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வரக்கூடாதுன்னு என்னை யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா நான் இந்த ஆர்டிகல் 32 மூலமா என்ன பண்ணலாம், கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். ஏன்னா திஸ் இஸ் மை கண்ட்ரி, எனக்கு எல்லா ரைட்டுமே இருக்கு, நானும் ஒரு சிட்டிசன், அப்போ எனக்கு என்னாச்சு, என்ன எல்லா ரைட்டும் இருக்கு, அப்போ யாரும் என்ன எதுக்கும் தடுக்க முடியாது. அதை தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் நீங்க இதுக்கு தான் கத்துக்கணும். ஓகேவா, இந்த ஸ்டாம்ப்ஸ், இந்த 4 ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே என்ன பண்ணுது, சைல்ட் லேபரை ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி பசங்களை வந்து பீச்சுக்கெல்லாம் போனா கம்பி மேல நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண வைக்காதீங்க, இது சைல்ட் லேபரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஓகே, வயலேஷன் ஆஃப் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் த தீம் டெபிக்டட் இன் தி ஸ்டாம்ப்ஸ். எந்த வயலேஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த தீம், ஐ மீன் இந்த போட்டோஸ் எல்லாம் சொல்லுது, சைல்ட் லேபரை வந்து ஒழிக்கணும் நம்ம அவங்க பார்த்தோமா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எங்க பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பின்னு பார்த்தோமா, அப்படின்னா என்ன, அதை தான் இங்க பார்க்க வரப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை நான் டிபிஎஸ்பின்னு ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். enumerated in part 4 of the constitution, articles 36 to 51. article 36 ல இருந்து 51 வரைக்கும் இந்த டிபிஎஸ் பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. constitution does not contain any classification of directive principles. இத பத்தி பெருசா எந்த கிளாசிபிகேஷனும் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. ஓகே, however on the basis of their content and direction they can be classified into 3 broad categories. ஆனா அதோட கண்டென்ட் வச்சும் நம்மளா ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்துக்கலாம். அது என்ன கிளாசிபிகேஷன், 3 கிளாசிபிகேஷன். 1 சோஷலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டிபிஎஸ்பி எந்த கோர்ட்லயுமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஓகே, பட் தே ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஆனா நம்ம கண்ட்ரில கவர்னன்ஸ் நடக்கணும் இல்லையா, ஆட்சி நடக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல பேசிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்மளோட உரிமை, அதாவது ஒரு மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. கோர்ட்ல போய் நம்ம தைரியமா நின்று கேட்கலாம், கோர்ட்ல வந்து நமக்கு இதை பத்தி லா போடுவாங்க. ஆனா டிபிஎஸ்பின்றது நம்ம கவர்னன்ஸ் எப்படி நடக்கணுன்றதுக்கான ஒரு விஷயம், ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கோர்ட்லாம் வந்து இது என்ஃபோர்சபிள் பண்ணாது. ஓகேவா, அதுதான் டிஃபரன்ஸ். They aim at promoting the social welfare of the people. பீப்புளோட சமூக நலன் அது வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட ஆம்பிஷனே. டாக்டர் அம்பேத்கர் described these principles as novel features of the Indian Constitution. Okay, soul and heart of the Indian Constitution written சொல்றாரு அம்பேத்கர். நாவல் ஃபீச்சர்ஸ் எதை சொல்றாரு, டிபிஎஸ்பி பத்தி சொல்றாரு. ஓகே, இங்க ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. 86th Amendment Act of 2002 வந்து ஆர்டிகல் 45ல உள்ள ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை மாத்திருச்சு. நம்ம பார்த்தோம்ல, ஆர்டிகல் 21ன்றது ரைட் டு லைஃப்னு பார்த்தோம். ஆர்டிகல் 21A என்ன, எலிமெண்டரி எஜுகேஷன். 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, திஸ் அமெண்ட்மெண்ட் டைரக்ட்ஸ் தி ஸ்டேட் டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர். சின்ன பசங்களுக்கு கேர் கொடுக்க வேண்டாமா, எஜுகேஷன் மூலியமாவும் சத்தான உணவு கொடுக்கறது மூலியமாவும் கேர் கொடுக்கணும்ல, அதை பத்தியும் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் until they complete the age of 6 years. அதாவது 6 years அந்த கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்க்க வேண்டியது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம இந்தியன் சிட்டிசன் தெரியும், இந்த சிட்டிசனுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கும்ல, அது நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பேசிக்கா தெரியணும்னா ரோட்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை போட்டு உடைக்க கூடாது, தேவையில்லாம ஒரு பப்ளிக் பில்டிங்ஸையோ எதையோ நம்ம டெமாலிஷ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் பேசிக்கா தெரியும். இது நம்ம ப்ராப்பரா பார்க்க போறோம்.
இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்ம எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னா யூஎஸ்எஸ்ஆர்னா என்ன, ரஷ்யா கிட்ட இருந்தா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா? 1976ல காங்கிரஸ் பார்ட்டி செட்டப் சர்தார் சோரான் சிங் கமிட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டி. எதுக்காக? ஒரு கமிட்டின்னு வச்சாலே ஏதோ ஒரு விஷயத்த வந்து கரெக்டா பாருங்க, இது இங்க தேவையா பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா டு மேக் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம நாடுன்னு ஒன்று வந்துச்சு, நாட்டு மக்களுக்கு உரிமையை கொடுத்துட்டோம், ஆனா அவங்க தானே அவங்களுக்கு ஒரு டியூட்டிஸ் வச்சுக்கணும்ல, அது என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கமிட்டி கிட்ட கேட்கறாங்க. ஓகேவா? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அந்த இயர்ல தான் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸை வந்து ஆட் பண்றாங்க. அதைத்தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னே நம்ம சொல்றோம். ஓகே, சில ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசனா எதெல்லாம் அவன் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஆட் பண்றாங்க. ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு நியூ பார்ட்டே வந்து கொடுக்குது. பார்ட் 4A அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல. பார்ட் 1, 2, 3, 4 நம்ம என்ன சொன்னோம், எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம், 22 பார்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னோமா. அந்த 22 பார்ட்ஸ்ல பார்ட் 4A அப்படின்றது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸால ஆட் செய்யப்படுது. ஓகே, இதுல எந்தெந்த ஆர்டிகல்ஸ் இருக்கு? 51A. This new part consists only one article. ஒரே ஒண்ணுதான் இருக்கு, அது 51A என்ற ஆர்டிகல். ஓகேவா? மொத்தம் நமக்கு எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு? 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். To abide by the constitution and respect its ideals and institutions, the national flag and the national anthem. நேஷனல் அந்தம் வந்து எழுச்சி நிற்கணும், நேஷனல் அந்தத்துக்கு மரியாதை கொடுக்கணும், நேஷனல் ஃபிளாகுக்கு மரியாதை கொடுக்கணும், கவர்மெண்டோட நம்ம கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், நம்ம கான்ஸ்டியூஷனோட ஐடியல்ஸை மதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. To cherish and follow the noble ideas which inspired the national struggle for freedom. அதாவது ஃப்ரீடம் வரத்துக்காக நம்ம சில ஐடியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. To uphold and protect the sovereignty, unity and integrity of India. ஒத்துமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், எல்லாரு கூடயுமே மதிப்பா ஒரு சமத்துவமா இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே பண்ணணும். ஓகே, to defend the country and render national service when called upon to do so. அதாவது நம்ம கண்ட்ரியை நாம தான் டிஃபெண்ட் பண்ணணும், நாம தான் பாதுகாக்கணும். ஏதாவது ஒரு தேவை, நேஷனல் சர்வீஸ் நம்ம பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம நேஷனல் சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர்ல பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீவிரவாதி குரூப் இருக்கு, ஏதோ ஒரு டிசைட் பண்றாங்கன்னு தெரியுது. அதை ஒருத்தவங்க வந்து காது கொடுத்து கேட்டுறான், யாரோ பண்ணிட்டு போறாங்கப்பா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம நம்ம குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம யார்கிட்ட சொல்லணுமோ, ஆர்மி கிட்ட சொல்லணுமோ, பர்சனல் கிட்ட சொல்லணுமோ, எங்க சொல்லணுமோ அங்க போய் சொல்லணும். தட் இஸ் கால்ட் அவர் நேஷனல் டியூட்டி. நம்ம கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டு ப்ரொமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் among all the people of India, transcending religious, linguistic and regional or sectional diversity. To renounce practices derogatory to the dignity of a woman. அதாவது எப்பயுமே அமைதியான விஷயத்த ப்ரொமோட் பண்ணும். ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தானே. ஆல் இந்தியா என்ன சொல்லுவோம், நம்ம பிளட்ஜ் பண்ணும்போது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல. அதே போல அவங்க வேற மதமா இருக்கலாம், வேற லாங்குவேஜா இருக்கலாம், வேற ஸ்டேட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா காமன் பிரதர்ஹுட்டையும் ஹார்மோனி அதாவது அமைதியையும் வந்து இவங்க பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி விமனை எந்த இடத்துலயுமே அவங்களோட டிக்னிட்டி குறைவா நடத்திடக்கூடாதுன்றதும் இந்த இடத்துல சொல்றாங்க. To value and preserve the rich heritage of our composite culture. இப்போ நம்மளோட கல்ச்சர் இருக்கு, இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அதை வந்து பாதுகாக்க நம்ம கடமை தானே. ஓகே, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஐ மீன் ஐம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறதும் அதை ப்ரொமோட் பண்றதும் நம்மளோட கடமை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப், டு ஹேவ் அ கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ். செடி வைக்கணும், நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்கணும், லேக் அதெல்லாம் வெட்டணும், இருக்கிறதெல்லாம் மூடி அழிக்காம அதை நீங்க நிறைய டெவலப் பண்ணணும். என்விரான்மெண்ட் நல்லா இருந்தாலும் நாம நல்லா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றோம். ஓகே, டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அதாவது சயின்டிபிக்காவும் நிறைய விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, டு அப்சர்வ் வயலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, to strive towards excellence in all spheres of individual and collective activity so that nation constantly rises to higher levels of endeavor and achievement. அதாவது குகேஷ் எடுத்துக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள். அவர் என்ன பண்றாரு, செஸ்ல அவரோட ஸ்கில்ஸை வந்து பயங்கரமா வளர்த்துக்கிறாரு. ஸோ
என்ன பண்றோம், வேர்ல்ட் லெவல்ல இந்தியாவை பெருசா ரெப்ரசென்ட் பண்றாங்கல்ல, அதே போல ஒரு ஈச் பர்சன் தனியாவும் சரி, இல்ல ஒரு கிரிக்கெட் டீமாவும் வச்சுக்கலாம், ஒரு டீமாவும் நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம எக்ஸலண்டா வச்சுக்க அப்ப என்ன ஆகும், நம்மளோட இந்தியாவோட நேமும் நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட வைப் லைக் ப்ரௌடும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, லாஸ்ட், டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்ட் ஆர் வாட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 years. சொன்னா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 51AK அண்டர் விச் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் பேரண்ட்ஸ் வில் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன். அதாவது எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட தான் இது வைக்கிறாங்க, குழந்தை தொழிலாளர்கள் அனுப்பாதீங்க, 6ல இருந்து 14 வயசுக்குள்ள கண்டிப்பா படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேவா, இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னா என்ன, சென்டர்ன்றது இந்தியா. ஓகே, இந்தியா வந்து ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்து வருது. ஸ்டேட்ன்றது நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாமே. ஏன் ஸ்டேட்டா பிரிக்கிறாங்க, அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி லைக் அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். மேல இருந்து ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அங்கங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் இன்னும் ஈஸியா இருக்குமேன்றதுக்காக தான் நமக்கு ஸ்டேட்லாம் பில்ட் ஆச்சு. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஓகே, என்னன்னு பார்க்கலாமா. யூனியன் பார்லிமெண்ட் has the power to legislate for a whole or any part of the territory of India. ஓகே, யூனியன் பார்லிமெண்ட்னா லோக்சபா ராஜ்யசபா இருக்கு இல்லையா டெல்லியில, அது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் மட்டுமாவோ இல்லைன்னா ஃபுல்லா இந்தியாக்கே லா கிரியேட் பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, பட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் லா கிரியேட் பண்ணலாம் ஆர் எனி அதர் ஏரியா ஃபார் த டைம் பீயிங் இன்க்ளூடட் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இல்ல நான் வேற ஏதாவது புதுசா நான் வந்து இந்தியாவுக்குள்ள நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் நம்மளோட லோக்சபா ராஜ்யசபா லா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகே, 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், 8 ஷெட்யூல் இருக்குன்னு பார்த்தோமா, அதுல 7th ஷெட்யூல் வந்து எம்போடிஸ் 3 லிஸ்ட், 3 லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஒன்னு யூனியன் லிஸ்ட், இன்னொன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே, இந்த லிஸ்ட்னா என்னன்னா இந்த விஷயத்துல இவங்க முடிவு எடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, யூனியன் லிஸ்ட்ல 97, ஸ்டேட் லிஸ்ட்ல 66, கன்கரண்ட் லிஸ்ட்ல 47 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ரிஃபார்ம்ஸ், இது வந்து ஸ்டேட் வந்து முடிவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ், இது வந்து யூனியன் லிஸ்ட் வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல நேம்ஸ் இருக்கும். இதை பத்திலாம் இவங்க டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, பார்லிமெண்ட் என்ஜாய்ஸ் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் சப்ஜெக்ட்ஸ் எனுமரேட்டட் இன் த யூனியன் லிஸ்ட். பார்லிமெண்ட் அழகா யூனியன் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் அவங்க தான் லா எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு லெஜிஸ்லேட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம், அவங்க லா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல ஃப்ரீ பஸ் வந்து போகலாம், விமெனுக்கு வந்து கட்டணம் இல்லாத டிராவல் வந்து பண்ணலாம் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல எடுத்த ஒரு டிசிஷன். ஓகே, ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது ஸ்டேட் லிஸ்ட்லயும் இருந்திருக்கு, அதனால. ஓகே, போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஹவ் பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் சப்ஜெக்ட் கண்டைன் இந்த கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன, யூனியனும் இதுல முடிவு எடுக்கலாம், ஸ்டேட்டும் முடிவு எடுக்கலாம். ஓகேவா, தனித்தனியா முடிவு எடுக்கிறத விட இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா சேர்த்தே முடிவு எடுக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. பட் in case of conflict between the law of state and union on a subject in the concurrent list, the law of parliament provides. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒரு காமனான விஷயம், ஸ்டேட்டும் ஒரு முடிவு சொல்லுது, யூனியனும் ஒரு முடிவு சொல்லுது, 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, செட் ஆகல அப்படின்னா கடைசியில யார் சொல்றது நிற்கும், பார்லிமெண்ட் சொல்றது. அதாவது யூனியன் லிஸ்ட்ல இருந்து பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும், அவங்க சொல்றது தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சின்ன பாக்ஸ் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ கரண்டா என்னென்ன எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா, யூனியன் லிஸ்ட்ல ஒரு 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட்ல ஒரு 61 இருக்கு, கன்கரண்ட்ல 52 ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இத்தனை விஷயத்துக்கு நீங்க வந்து லாஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஃபாரஸ்ட் அண்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்திருக்குப்பா. அது என்ன பண்றாங்க, இந்த 1976ல நடந்த அமெண்ட்மெண்ட்னால அதை அப்படியே தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், எப்படி அவங்களுக்குள்ள யார் ஆட்சி பண்றாங்க, யாருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குன்னு பார்க்க போறோம். The administrative power of state extend only to its own territory.
ஸ்டேட்டோட பவர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தான் பவர். ஓகே, with respect to which it has legislative competence, whereas the union has exclusive executive power. எக்ஸ்க்ளூசிவா நிறைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு. எது மேல? matters with respect to which parliament has exclusive power to make laws. பார்லிமெண்ட் லா மேக் பண்ணோம்ல, அதுக்கு மேல எல்லாம் யூனியனுக்கு சம பவர் இருக்கு, அவங்க லா மேக் பண்ணிக்கலாம். the exercise of its powers conferred by any treaty or agreement. இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்டி அக்ரிமெண்ட் மூலமா ஒரு பவர் வேணும் அப்படின்னாலும் அதையுமே பண்ணிக்கலாம். சிம்பிளா யூனியனுக்கு அதிகமா பவர் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஆர்டிகல் 268 to 293 பார்ட் 12 இது எல்லாம் தான் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டை வந்து டீல் பண்ணுது. அந்த ஆர்டிகல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கு எங்க அந்த காசு வருது, யாருக்கு பே பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ல படிச்சீங்கன்னா தெரியும். சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து எம்பவர்டு பை த கான்ஸ்டியூஷன் டு இம்போஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ். கான்ஸ்டியூஷன் சென்டராக இருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும் டேக்ஸ் போட்டுக்கோங்கப்பா, தேவையானதுக்கு டேக்ஸ் போட்டுக்கோன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிடுச்சு. ஓகேவா? அண்ட் சர்டைன் டேக்ஸ் ஆர் இம்போஸ் அண்ட் கலெக்டட் பை த சென்டர். சில டேக்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிடும், கடைசியாக இந்த ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷன் மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கலெக்டும் பண்ணி மொத்தமாக சேர்த்து அது வந்து யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ தேவை இருக்கோ அதெல்லாம் பிரித்து கொடுக்கும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்கும். ஃபினான்ஸ் கமிஷன் அது பண்ணுறது மூலயமா அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கலெக்ட் பண்ண டேக்ஸ் எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, late Prime Minister Indira Gandhi appointed Sarkaria Commission in 1983. Prime Minister Indira Gandhi என்ன பண்றாங்க, ஒரு சர்க்காரியா கமிஷன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி 1983ல எதுக்காக, இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பத்தி இன்னும் நல்லா டீப்பா என்கொயரி பண்ணுங்க, வேற ஏதாவது நம்ம ஆட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது கம்மி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நம்ம இன்னும் பெஸ்ட் வெர்ஷனா போக முடியும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் இம்ப்ளிமெண்டட் 180 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிஷன். அவங்களும் ஒன்று 247 ரெக்கமெண்டேஷன் போட்டு கொடுக்குறாங்க. அதுல வெறும் 180 தான் கவர்மெண்ட் வந்து ஓகேப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாங்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு பாக்ஸ் இருக்கு. 1969ல தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3-member கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் PV ராஜ்மன்னார் டு எக்ஸாமைன் த என்டையர் கொஸ்டின் ஆஃப் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தமிழ்நாடுன்ற ஸ்டேட் அவங்களுக்குள்ள ஒரு கமிஷனை கிரியேட் பண்ணி அவங்க இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். பார்ட் 17 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 343ல இருந்து 351 வரைக்கும் இது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்த புதுசுல வெறும் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா? அது எல்லாமே 8th ஷெட்யூல்ல வந்துச்சு. ஆனா இப்போ 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. ஓகே, இந்த 2004ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிசைடட் டு கிரியேட் நியூ கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜஸ் ஃபார் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குப்பா, பேசுற மொழி எல்லாமே இருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்ற ஒன்றை 2004ல கிரியேட் பண்றாங்க. அப்படின்னா என்ன, ரொம்ப பழமையான தனக்குன்னு இலக்கியமுடைய தனக்குன்னு ஒரு புகழுடைய ஒரு மொழி, அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் கொண்டு வரலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் 2004லயே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் 2005ல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தெலுங்கு 2008ல வாங்குது. நெக்ஸ்ட் கன்னடா 2008ல வாங்குது. மலையாளம் 2013, நெக்ஸ்ட் ஒடியா 2014. இப்போ ரீசெண்டா ஒரு 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்ட்டு நீங்க கமெண்ட்ல எல்லாருமே சொல்லணும். ஓகேவா? இப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நான் சொன்னேன்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காவே வந்து டிசால்வ் ஆயிரும். டிசால்வ் இல்லை, அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னா அதுதான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352ல இது சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி. பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க எமர்ஜென்சின்றத. இஃப் he satisfied that India's security is threatened due to war, external aggression, armed rebellion, or if there is a imminent danger or threat. ஓகேவா? ஏதோ வார் வந்துருச்சு, மக்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது, ஏதோ ஒரு ஆர்ம்டு ரிபெல்லியன் நடக்குது அப்படின்னா பிரசிடென்ட் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நேஷனல் எமர்ஜென்சின்றத போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வார் மூலியமாவோ
இல்ல வெளிய இருந்து வருது, இப்போ சைனா நம்ம மேல வார் எடுக்குது, இல்ல வந்து பாகிஸ்தான் நம்ம மேல வார் எடுக்கிறாங்க, அதன் மூலியமா நம்ம நேஷனல் எமர்ஜென்சி போடணும், தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. இல்ல நமக்குள்ளேயே நாம அடிச்சுக்கிறோம், இப்போ வந்து பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி நமக்குள்ள நாம வந்து அடிச்சுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்டர்னல் எமர்ஜென்சி. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் வந்து 3 டைம் போட்டிருக்காங்க. ஓகே, 1962, 1971, 1975 இந்த 3 டைம் நம்ம இந்தியால எமர்ஜென்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோம். ஸ்டேட்டுக்கு மட்டும் எமர்ஜென்சி இருக்குமா? இப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் எமர்ஜென்சி போடுறாங்க, அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா அதுவும் இருக்கு. ஆர்டிகல் 356ல அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 356ல பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் அன் எமர்ஜென்சி in a state if the governor reports that the situation has arisen under which the government of a state cannot be carried on in accordance with the provisions of the constitution. கவர்னர் தானே எல்லா ஸ்டேட்லயும் இருப்பாரு, அவர் வந்து போய் பிரசிடென்ட்ட சொல்றாரு, இல்ல இல்ல தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரியே போல, அங்க வந்து அங்க ரூல் பண்ற ஒரு கட்சியால இல்ல ஒரு பார்ட்டியால இல்ல ஒரு கவர்மெண்டால பாத்துக்க முடியல, சம பிரச்சனையா போகுது, ஆர்ம்டு ரிபெல்லியனா போகுது, ரொம்ப அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஃபீல் பண்ணி போய் பிரசிடென்ட் கிட்ட சொன்னாரு அப்படின்னா அப்ப ஸ்டேட் எமர்ஜென்சி நமக்கு போடுவாங்க. ஓகேவா? The continuance of such emergency beyond 1 year is possible. ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஸ்டேட் எமர்ஜென்சின்றது பாசிபிள் பண்ணலாம். ஒரு வருஷம் எப்பவுமே போடுவாங்க. மேக்சிமம் ஒரு பிரச்சனைன்னு தான் எமர்ஜென்சி போடுறாங்க. அந்த பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க. சால்வ் பண்ண முடியல, போய்கிட்டே இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு மேல அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு மேல அது கண்டினியூ ஆகணும்னா அதுக்குன்னு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. The continuance of such an emergency beyond 1 year is possible only if emergency under Article 352 is in operation. அந்த ஆர்டிகல் 352 அதாவது நேஷனல் எமர்ஜென்சி. இப்போ தமிழ்நாட்டுல பிரச்சனை போகுதுப்பா, தமிழ்நாட்டுல பிரச்சனை போகுது, அதனால ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாங்க. ஒரு 3 மாசம் ஸ்டேட் எமர்ஜென்சிலே தமிழ்நாடு இருக்கு, பிரசிடென்ட் சொல்லி போட்டாங்க. இப்போ திடீர்னு நமக்கு நேஷனலுக்கும் எமர்ஜென்சி வருது. ஓகேவா? நேஷனலுக்கும் எமர்ஜென்சி வருது அப்படின்னா அப்போ இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு முடிவு இல்லாம ஒரு வருஷத்துக்கு முடிவு இல்லாம மேல கண்டினியூ ஆகணும்னாலும் ஆகலாம். ஓகே, அதான் இங்க சொல்ல வரேன். அப்படியும் இல்லை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபைஸ் தட் தேர் ஆர் டிஃபிகல்டிஸ் இன் ஹோல்டிங் அசம்பிளி எலெக்ஷன். எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, ஐயோ தமிழ்நாட்டுல வந்து நம்மளால எலெக்ஷன் நடத்தவே முடியாதுப்பா, அங்க அவ்வளவு பிரச்சனையா போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2 கிரைட்டீரியா நடக்கும்போது மட்டும்தான் ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு வருஷத்துக்கு மேல கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி கேன் பி 3 years. மேக்ஸிமம் டியூரேஷன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வருஷம் போயிட்டே இருக்குமா மேம்? வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டேட் எமர்ஜென்சிலே இருப்போமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கும் நம்ம கவர்மெண்ட்ல இருக்கு, மேக்ஸிமம் 3 years வரைக்கும் அது இருக்கும். ஓகே, the state is governed by the governor on behalf of president. ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாச்சு, பிரசிடென்ட் வந்து போட்டாங்க, அப்ப ஸ்டேட் இப்ப யார் ரூல் பண்ணுவா? கவர்னர் தான் பாத்துப்பாரு. பிரசிடென்ட் பதில் பாத்துக்க முடியாதுன்றதுனால பிரசிடென்ட் இடத்துல இருந்து கவர்னர் வந்து பாத்துப்பாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ரூல் எங்க போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து போட்டிருக்காங்க 1951ல. ஓகே, பிரசிடென்ட் ரூல், நேஷனல் எமர்ஜென்சி அது எல்லாமே மீன் பண்றது. ஓகே, ஐ மீன் ஸ்டேட் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல்னா ஒண்ணுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது பணமே நம்ம கிட்ட இல்லை, இந்தியாவில வந்து செலவு பண்றதுக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்கோ எதுக்குமே காசு இல்லைன்ற பட்சத்துல இந்த எமர்ஜென்சி வந்து போடுவாங்க. ஆர்டிகல் 360ல அதை சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் தான் அதுவும் போடுவார். டு டிக்ளேர் ஃபைனல் எமர்ஜென்சி இஃப் he is satisfied with the financial stability or credit of India of any part of its in danger. நம்மளோட காசு வரது போறது அது வந்து டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்ற ஒன்று பிரசிடென்ட் வந்து போட்டுருவார். ஓகே, இன் திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி salaries and allowances of any class of persons serving state or union including judges of Supreme Court and High Court can be reduced by an order of a president. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் சர்வெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜஸாகவே இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் நினச்சாங்கன்னா அவங்களோட சம்பளத்தையும் அலோவன்சஸையும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா. ஓகே, கஜானால காசு எல்லாம் எப்படி சேலரிலாம் தர முடியும்? ஸோ அதனால பிரசிடென்ட் நினச்சா குறைக்க முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் லக்கிலி இந்தியாவில் இதுவரையும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டதே வந்து கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
அமெண்ட்மெண்ட்னா என்ன? சேஞ்ச் பண்றது. இல்ல இந்த விஷயம் வந்து இப்போ கரண்ட்டுக்கு செட் ஆகல, நம்ம இதை இன்னும் கொஞ்சம் மாத்தலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். இப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் மூலியமா ஏதாவது பிரச்சனை வரும், இந்த பிளாக்மெயிலிங் வரும், இந்த சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருமான்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்போ இருக்குல்ல, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லாஸையும் அப்டேட் பண்ணணும்ல. தட் இஸ் கால்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல மாடிஃபிகேஷன் சொல்றேன். ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்ட் 20ல தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அதன் மூலியமா தான் உங்களால அமெண்ட்மெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அமெண்ட்மெண்ட் பார்க்கலாமா? எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணணும், ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? Amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for a purpose in either house of the parliament. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பில்லு மாதிரி வைக்கணும். தம்பி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா, நான் பில்லா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் எல்லாம் பத்தி எழுதி இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் பில்லு. பில்ல வந்து எங்க வைப்பாங்க? ஒன்னு லோக்சபாலையும் வைக்கலாம், இல்ல ராஜ்யசபாலையும் வைக்கலாம். இந்த ரெண்டு சபால எந்த சபால வேணாலுமே பில்லு வைக்கலாம். ஓகேவா? வச்சோன்னு என்ன பண்றாங்க? when the bill is passed in each house by a majority of the total membership of that house and by majority of not less than 2/3 of the members of that house present and voting. ஓகே, பில்லு வச்சாச்சு. இப்போ பில்லு வச்சோடனே எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்களா? கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றதுக்கே அவ்வளவு ப்ராப்ளம் வரும்போது இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது ப்ராப்ளம் வராதா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த இடத்துல? இப்போ வந்து பில்லு வந்து வச்சிருவாங்க. ஓகே, பில்லு வந்து வச்சதுக்கு அப்புறமா அந்த பில்லை வந்து ரெண்டு ஹவுஸ்ல ஏதோ ஒரு ஹவுஸ், லோக்சபா ராஜ்யசபா பில்லு வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்கப்பா. வச்ச உடனே என்ன ஆகும்? ரெண்டு கண்டிஷன்ல அது வந்து பாஸ் ஆகும். ஒன்னு, டோட்டல் மெஜாரிட்டி. இப்போ வந்து இங்க வந்து ஒரு 545 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க சைன் பண்ணியிருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணும். பாஸ் பை டோட்டல் மெஜாரிட்டி. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஐ மீன் அப்படியும் இருக்கணும். அண்ட் தென் பை மெஜாரிட்டி நாட் தென் லெஸ் தென் 2/3 present and votingனா இப்போ வந்து 500 பேர் இருக்காங்க ஒரு லோக்சபாலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500ல பாதி என்னது? 250. அந்த 250க்கு மேல ஓகே சொல்லிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அந்த 500 பேர்ல வந்ததே ஒரு 400 பேர் தான், மற்ற 100 பேர் வந்து லீவ் அப்படின்னா அந்த 400 பேர்ல 2/3 மெம்பர், அதாவது 3ல 2 பங்கு மெம்பர் ஆச்சும் உட்காந்து சைன் பண்ணி ஓட் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு கிரைட்டீரியா வந்து ஓகே டிக் ஆச்சுனா தான் என்ன ஆகும்? ஒரு பில்லுன்றது பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டோட்டல் மெஜாரிட்டியும் சைன் பண்ணியாச்சு, உட்காந்துட்டு லீவ் போடாம வந்தவங்களதுல இருந்தும் 2/3 மெஜாரிட்டி சைன் வந்தாச்சு அப்படின்னா அப்படியே இந்த பில்லு யாருக்கு போகும்? பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு பிரசிடென்ட் வந்து ஒண்ணு இல்லப்பா எனக்கு பிடிக்கல, நீங்க திருப்பி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், இல்ல அவங்க சைன் பண்ணலாம், இல்ல அவங்க எடுத்து வச்சிருக்கலாம், அப்புறமா நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதுதான் இங்க பில்லுன்னு சொல்றோம். பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இட் ஷால் பி பிரசிடென்ட் டு பிரசிடென்ட் ஹூ ஷால் கிவ் ஹிஸ் அசென்ட் டு த பில். அவங்க வந்து பில்லு வந்து அசென்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? thereupon the constitution shall stand amended in accordance with the terms of the bill. The constitution amendment can be brought only by the parliament. State legislature cannot initiate for amendment to the constitution. புரியுதா? உங்களுக்கு பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆக்டாவோ இல்ல அமெண்ட்மெண்டாவோ நடந்துரும். ஓகேங்களா? இங்க கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும்னா அது யூனியன் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில் மட்டும்தான் முடியும். எங்க ஸ்டேட்டுக்கும் ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்கு, எங்க ஸ்டேட்லயும் ஒரு குட்டி பார்லிமெண்ட் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் பண்ண முடியாது, ஸ்டேட்டால பண்ண முடியாது. வெறும் ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா அங்கதான் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் பார்லிமெண்ட். ஓகே, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது தான்ப்பா பார்லிமெண்ட். ஓகேவா? அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன டைப் இருக்குன்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 368ல இந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன? 100 பேர்ல 51, பாதிக்கு மேல 51 தான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஒன்னு அப்படி இதுவாகணும். அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், பாதிக்கும் மேல அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அதாவது இந்த 2/3 சொன்னோம் இல்லையா, அது. அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது இப்ப கவர்மெண்ட் வந்து அங்க யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்குதுப்பா. ஒரு முடிவு எடுக்கிறது வந்து அந்த ஹாஃப் ஆஃப் த நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரொசீஜர், 2/3 மெம்பர்ஸ், ஹாஃப் மெஜாரிட்டி அவங்க எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க. இதே அந்த ஒரு விஷயம் வந்து எந்த பில் வைக்கிறாங்களோ அந்த ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டேட்டை சம்மந்தப்பட்டதா இருக்கு, எல்லா ஸ்டேட்டுமே இதுல ஈடுபடுது, ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்ஸோட சம்மதமும் போய் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பில்ல சப்மிட் பண்ணுவாங்க, லோக்சபா ராஜ்யசபா சைன் பண்ணும்,
அப்படியே அந்த சைன் பண்ண பில்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புவாங்க. குறைஞ்சது பாதி ஸ்டேட்டுக்கு மேலேயாவது சைன் பண்ணியிருக்கும். அதுதான் ரேக்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவங்க சைன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது பிரசிடென்ட்டுக்கு போகும். அது ஏன் இந்த விஷயத்துக்கு பர்டிகுலரான விஷயத்துக்கு மட்டும் ஸ்டேட்டோட சைன் வேணும்? எல்லா விஷயத்துக்கும் வேணுமான்னு கேட்டா எல்லா விஷயத்துக்கும் ஸ்டேட்டோட சைன் வேண்டாம். சில பர்டிகுலரான விஷயத்துக்கு மட்டும் ஸ்டேட் சைன்ஸ் இருந்தா போதுன்னு சொல்றாங்க. ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. இது தப்பு இதை மாத்து, அது தப்பு அதை மாத்து, இதை இப்படி அப்கிரேட் பண்ணு, அதை அப்படி அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து ஒரு குட்டி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ் எத்தனை கமிஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நேஷனல் கமிஷன்ஸ் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் செட் அப் by resolution of government of India in 2000. அதாவது இப்போ இந்த கான்ஸ்டியூஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்ல, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்றதுக்காக நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றத ஒன்று செட் பண்றாங்க. யாரு? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2000ல பண்றாங்க. இதோட ஹெட் யாரு? MN வெங்கடாச்சலையா. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க? ஏப்ரல் 2007 3 மெம்பர் கமிஷன்ஸ் வந்து இன்னொன்னு உருவாகுது. ஓகேவா? அதோட ஹெட் யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா MM புன்சிச்சி அப்படின்றவங்க வந்து பண்றாங்க. இதுவும் நம்ம கவர்மெண்ட் தான் வந்து எடுக்குது. ஆல்ரெடி ஒரு கமிஷன் கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கு திருப்பி இன்னொன்று கிரியேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டு டேக் அ ஃப்ரெஷ் லுக் அட் ரிலேட்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன். திருப்பியும் வந்து பண்றாங்க. 2000ல பண்ணாங்க, 2007லயும் மறுபடியும் கமிஷன் போட்டு பண்றாங்க. பிகாஸ் காலம் மாற மாற நம்ம கான்ஸ்டியூஷன் போதுமான அளவா இருக்கா, இல்ல நம்ம கான்ஸ்டியூஷன் ஏதாவது அப்கிரேட் பண்ணணுமா, இல்ல ஏதாவது தேவையா அப்படின்னு நம்ம இந்தியா செக் பண்ணிட்டே இருக்கு. அப்பதான் என்ன ஆகும்? நம்ம வளர வளர கான்ஸ்டியூஷனும் வளர்ந்துகிட்டே போகும். ஸோ இந்தியாவும் அழகா டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். இந்த லெசனோட டோட்டல் சம்மரி நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எதுக்கு கீழே வந்துச்சு பார்த்தா கேபினட் மிஷன் பிளான் 1946 கீழே வந்துச்சு. நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிளே என்ன சொல்லுது? சாவரிஜன், சோஷியலிஸ்ட், செகுலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லுது. சிட்டிசன் என்ற வேர்டு எங்க இருந்து வந்துச்சு? லாட்டின் வேர்ட்ல சிவில்ஸ் என்ற மீனிங். ஓகேவா? அம்பேத்கரை பொறுத்தவரையில என்ன சொல்றாங்க? டாக்டர் BR அம்பேத்கரை பொறுத்தவரையில ஆர்டிகல் 32 தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2004ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க? ஆல்ரெடி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நிறைய இருந்தது. அதுல இன்னும் சில மொழிகள்லாம் வந்து பெருமிதமா இருக்கும் இல்லையா, அதை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி ஒரு புதிய கிரைட்டீரியா வந்து கொண்டு வராங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இங்க சொல்லிட்டேன். பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து ஆட் அப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லணும். ஓகேவா? இது எல்லாமே மீனிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பிரியாம்பிள்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன். செகுலர் ஸ்டேட்னா மதச்சார்பின்மை, அதாவது எல்லா ரிலீஜியன்ஸுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றது. டிஸ்கிரிமினேஷன்னா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? நீ கருப்பா இருக்கல்ல, உனக்கு இது அலௌட் இல்லை, அந்த மாதிரி அன்ஃபேரா ட்ரீட் பண்றது. ரிட்டுனா என்ன? கமாண்ட் ஆஃப் கோர்ட், கைப்பட எழுதி ஒரு கோர்ட்டோட உத்தரவு. ஓகே. சாவர்ஜினிட்டினா என்ன? சுப்ரீம் பவர், நாம தான் ரூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஹெரிட்டேஜ்னா நம்மளோட ஆன்சிஸ்டர், பண்டைய காலத்துல இருந்து நமக்கு வந்த ஒரு விஷயம், பாரம்பரியம் சொல்லலாம். அட்டானமினா என்ன? நமக்கு நாமளே முடிவு எடுத்துக்கிறது, இண்டிபெண்டன்ஸ். ப்ரொக்ளமேஷன்னா என்ன? ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் தான் இந்த லெசன்ல இருக்கு. இப்போ நம்ம வீடியோட எண்ட்ல வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் வந்து பண்ணிருங்க. இந்த வீடியோஸ்ல லெசன் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூசஸ், மேட்ச், ஃபில்லப், ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக படிக்கணும், எப்படி ரெமெம்பரன்ஸாக வந்து அதை வச்சுக்கணும், எப்படி எக்ஸாமில் எழுதும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த அகாடமி சேனல்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.